இப்போ சென்சிட்டிவான ஒரு பாலிடிக்ஸ், அடாவடி அரசியல்வாதியா இல்லை அராஜக அரசியல்வாதியா? யார் இந்த ஜான் பாண்டியன்? ஜான் பாண்டியன் பேரை கேட்டாலே பிரபல ரவுடிங்கலேருந்து அரசியல்வாதிங்கலேருந்து ஏன் மத்திய அரசு உள்பட அவர் கேட்குற சீட்டை, எம்பி சீட்டை சட்டுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ 10-15 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொடூரமாக வெட்டுறாங்க. வெட்டினவனே அதில் 2 பேர் 1993 அவரை படுகொலை பண்ணுறாங்க. அந்த படுகொலைக்கு 10 வாட்டி தேர்தலில் நின்றுக்கிறார். எம்பி எம்எல்ஏ எல்லாம் நின்றுருக்காரு. கேஸ்காரனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தொழிலதிபர், முஸ்லீம்ஸுங்க நிறையா, சில அடிப்படை பயங்கரவாத அமைப்போட பார்த்திங்கன்னா நிறைய லிங்க். யூசப், அப்துல் ரஹீம், உங்கள் சசிகுமார் சமூக ஆர்வலர். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சென்சிட்டிவான ஒரு பாலிடிக்ஸ், அடாவடி அரசியல்வாதியா இல்லை அராஜக அரசியல்வாதியா, இல்லை களத்திலே இறங்க தன்னுடைய எதிரியை களம் காணக்கூடிய ஒரு அரசியல்வாதியை தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கக்கூடிய அரசியல்வாதி தான் யார்? இந்த ஜான் பாண்டியன். ஜான் பாண்டியன் பேரை கேட்டாலே பிரபல ரவுடிங்கலேருந்து அரசியல்வாதிங்கலேருந்து ஏன் மத்திய அரசு உள்பட அவர் கேட்குற சீட்டை, எம்பி சீட்டை சட்டுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ சென்னையிலே வாழ்கிறோம், சென்னையிலே வாழக்கூடிய நபர்கள் ஒரு எம்பி சீட்டு வாங்க முடியல. ஆனால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் எப்படி எம்பி சீட்டு வாங்குறாரு, எம்எல்ஏ சீட்டு வாங்குறாரு? யார் இந்த ஜான் பாண்டியன்? அவருடைய டோட்டல் பேக்கப் என்ன? இன்றைக்கி நம்ம சர்ச் பண்ணதில், நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணதில், எல்லாத்துலேயும் தகவல் அறிய உரிமை சட்டத்தில் எல்லாத்துலேயும் போட்டு அவரை பற்றி ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டு நம்ம சொல்ல இருக்கோம். ஏன்னா ஒரு கொலையை கூட பண்ணிவிட்டு ஒருத்தனால் தேர்தலில் சந்திக்க முடியுமா? இப்போ சாதாரண ஒருத்தங்க கிரெடிட் கார்டு கட்டல, அவனுக்கு லோக் ஆயுதத்தில் கூப்பிட்டு மிரட்டுறாங்க ஜட்ஜஸ் ரிட்டையர்டு. ஆனால் லோக் ஆயுதத்தை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க, இன்றைக்கி கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் 1975 அந்த லோக் ஆயுதத்தை பல மாநிலத்தில் செயல்படுத்திக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போன இதில் கூட சொன்னாங்க, நாங்கள் லோக் ஆயுதத்தை எடுத்துன்னு வருவாங்க. அப்படி எடுத்துன்னு வந்திருந்தால் ஜான் பாண்டியன் போன்ற நபர்கள் தேர்தலை சந்திச்சே இருக்க முடியாதுன்றதான் உண்மை. ஏன்னா பார்த்திங்கன்னா 1993 கரெக்டாக கோயம்புத்தூர் RS புரத்தில் விவேக் என்ற, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அவர் ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர், அவரை படுகொலை பண்ணுறாங்க. அந்த படுகொலைக்கு எஃப்ஐஆர் 11 பேர் மேலே போடுறாங்க. ஜான் பாண்டியன் உள்பட A7 ஜான் பாண்டியன் குற்றவாளியாக சேர்க்கப்படுறாரு. அப்போ 1993 இந்த கொலை நடந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இவருடைய அரசியல் பின்னணி என்ன? இவர் பார்த்திங்கன்னா 1989 பாமகவில் இணைகிறாரு. பாமக பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைக்கிறாரு. அவர் சமூக ரீதியாக அதில் இணைகிறாரு. என்னென்னா இப்போ பாருங்கள், ஒரு கொலை வழக்கு இருக்குது, அதை மீறியும் அவர் அதுக்கப்புறம் தேர்தலில் ஒரு 3 தேர்தலில் கணக்கு காட்டிக்கிறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 10 வாட்டி தேர்தலில் நின்றுக்கிறார். எம்பி எம்எல்ஏ எல்லாம் நின்றுருக்காரு. அதில் சென்னையிலே பார்த்திங்கன்னா எழும்பூர் தொகுதியில் 2 வாட்டி நின்றுருக்காரு. 2001 ஒரு வாட்டி நின்றுக்கிறாரு, 2021 ஒரு வாட்டி நின்றுக்கிறாரு. அப்போ பாருங்கள், அதாவது நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆட்களே ஜான் பாண்டியன்னா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பின்புலம் என்னன்ட்டு பார்த்திங்கன்னா, இவர் கேஸ்காரனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தொழிலதிபர், முஸ்லீம்ஸுங்க நிறையா, சில அடிப்படை பயங்கரவாத அமைப்போட பார்த்திங்கன்னா நிறைய லிங்க். யூசப், அப்துல் ரஹீம், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இவருடைய கேஸ்காரெல்லாம் பார்த்திங்கன்னா உடையத்துலலாம் ஒரு கேஸ்காரராக இருக்கார். என்னென்னா, எப்படி ஒரு ஜான் பாண்டியனுக்கு இஸ்லாமியர்கள் கேஸை போட்டுன்னு போகிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காரா? அப்போது இஸ்லாமியருக்கும் இவருக்கு என்ன தொடர்பு? இந்த பாருங்க, அதுவும் கோயம்புத்தூரில் பட்டப்பகலில் ஒரு கொலையை பண்ணுறாங்க. அந்த கொலையை சாட்சி செய்ய கூட துப்பு இல்லாமல் நம்ம தமிழக அரசு சரியான ஒரு எவிடன்ஸை க்ரியேட் பண்ண முடியலன்றாங்க. இப்போ பாருங்கள், அன்னைக்கு இந்த நீதிபதி
எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை போட்டிருக்காங்க. 11 பேருக்கு போட்டிருக்காங்க. யாரையும் தப்பிக்க விடலை. எல்லாரும் வந்து 5 நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஜான் பாண்டியன் உட்பட 1 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும். அந்த தொழிலதிபர் வெங்கட்ராமன்றவர் 2 லட்ச ரூபா கட்டிட்டு 1 ஆண்டு சிறைன்னாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஜான் பாண்டியன் உட்பட 10 ஆண்டு சிறை தண்டனை இருந்தார். அப்போ இதனால் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜான் பாண்டியனுக்கு எப்படி சீட்டு கொடுக்குறாங்க, அவர் தென் தமிழகத்தை எந்த அளவுக்கு, ஏன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கார் ஒரு அமைப்பு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் அவர். அதே நேரத்தில் பாமக அந்த சமூகத்தின் அடிப்படையில் பாமகலையும் இருக்கார். இப்போ என்ன நம்ம சொல்லணும்னா 2003 வரைக்கும் அவர் சிறைவாசம் இருந்திருக்காரு 10 வருஷம். ஆனால் ஆயுள் தண்டனை கொடுத்தது நீதிமன்றம் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தோன்னே சாதாரண ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு எப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க மேல்முறையீடு போகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு போகிறதுக்குள்ளே இந்த கேஸ்காரனுங்க வந்து 2-3 பேர் அவுட் ஆகிறானுங்க. இதில் தண்டனை அதிகமாக பட்டது பார்த்திங்கன்னா 2 பேர் தான் பட்டிருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஜான் பாண்டியன் உள்பட 5 பேர் விடுதலைன்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பிடுது. இப்போ ஒரு நீதிபதி வந்து என்ன சொல்கிறாரு, சாகுமுறை தூக்கிலிடுங்க. இன்னொரு நீதிபதி என்ன சொல்கிறாரு, சாகுமுறை சிறைச்சாலை இருங்க. அப்போ இன்னொரு நீதிபதி என்ன சொல்கிறாரு, 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுங்கன்றாங்க. அப்போ உயர் நீதிமன்றம் சரி, கோயம்புத்தூர் நீதிமன்றம் இருக்கட்டும், எந்த நீதிபதியாக இருந்தாலும் ஒரு நீதிபதி ஒருத்தருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க வச்சுங்களேன், அந்த டீட்டெயிலான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. கீழே ஜட்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. ஜான் பாண்டியன் அவர்களில் வந்து உச்சநீதிமன்றம் காவல்துறை அந்த எவிடன்ஸை வந்து காமிக்க தவறிவிட்டது. முறையாக வந்து அந்த ஃபைலிங்கில் ஜோடிக்கப்பட்ட வழக்காக இவர் ஜான் பாண்டியன் அந்த இடத்துக்கு போகாத மாதிரியும், அந்த கொலைக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரியும், அதனால் அவர் விடுதலை பண்ண மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துட்றாங்க. இவர் ஒரு அரசியல் பிரமுகர் அதனால் அப்படின்னா. இப்போது நெல்லை மாவட்டத்தில் 20 வருஷமாக ஒரு கேஸ் நடக்குது. என்ன கேஸ் நடக்குது, இவருக்கும் இன்னொருத்தருக்கும் அங்கே வந்து நெல்லை மாவட்டத்தில் அந்த நீதிமன்றத்தில் வர்றப்போ பிரச்சனை வர்றப்போ அங்கே காவல்துறை வாகனம்லாம் அடித்து உடைக்கப்படுறாங்க. அதில் ஒரு 44 பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. அதில் 44 பேரில் 15 பேருக்கு தான் லோக்கல் கைஸு, அதாவது இந்த கட்சியில் சும்மா ஆல்ட்டி மாதிரி கட்சியில் சுற்றினுக்கிறாங்க பாருங்கள், அன்னக்கைங்க. அந்த 15 பேர் வண்டி தான். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு. அந்த 44 பேர் அன்றைக்கி நெல்லை 2வது அமர்வு நீதிமன்றம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுன்றதால பிற்காலத்தில் 20 வருஷமாக நடந்த கேஸ் வந்து முடிஞ்சு போகுது. அப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து குற்றவாளிகளுக்கு துணை போகிற மாதிரி ஒரு விஷயமாக நடக்குது. நீதிமன்றம் கொடுக்குற சாட்சி வந்து குற்றவாளிகளுக்கு, அதாவது நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீர்ப்பை தான் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் ஒன்று இருக்குது பார்த்திங்களா. இந்த கேஸில் கீழ்கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மேல்கோர்ட்டில் பண்ணியிருக்கணும். இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா 10 தேர்தலில் சந்திச்சுக்கிறாரு. 10 தேர்தலில் சந்திச்சுக்கிறப்போ பார்த்திங்கன்னா 1989 பெரம்பலூர், 1991 முதுகுளத்தூர், 1996 கரூர், அப்புறம் 2001 எக்மோர், 2009 ராமநாதபுரம், 2011 நீலக்கோட்டை, 2021 திருப்பி எக்மோருக்கு வராரு, 2024 தென்காசி. மொத்தம் என்ன தான் கூட பழனாலும் 10 இடத்துல இவர் சிங்கன்னு சொல்லக்கூடிய என் கோட்டை நான் எத்தனை. இப்போ எக்மோரில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2001 அவ்வளோ பசங்க, ஒரு 200 பசங்க டெய்லர்ஸ் ரோடு சிக்னலாண்ட அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வச்சுட்டு அந்த நிற்கிறாரு. அப்போது அவ்வளோ பசங்களை இட்டுன்னு வந்து ஒரு 300-400 பேரை ஊர்க்கார பசங்களை இட்டுன்னு வந்து சோறு போட்டு தேர்தலில் சந்திக்கிறாரு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இவர் அதிமுக கூட்டணியில் வந்து தான் நின்னார். அன்றைக்கி நடந்த நிகழ்வு வந்து பரிதி இளவழுதி, அதாவது எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவுடைய பயங்கரமான கோட்டை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திமுக தொண்டர்கள் அதிகமான இருக்க கூட்டம். அப்போ பரிதி இளவழுதி கேண்டிடேட்டாக நிற்கிறப்ப தேர்தல் நடந்துக்கிற டைமில் ஜஸ்ட்டு ஒரு நம்ம தானாத்திரு கட்டிங் கரியப்ப முதலீத்தரில் நாஞ்சில் சம்பத் எக்ஸ் டிஎம்கே பார்ட்டி அந்த தெருவில் ஒரு பிரச்சனை ஆகுது. ஃபுல் டீமுங்க இறங்கி திருநெல்வேலியில் பிறந்த ஜான் பாண்டியன், நெல்லையில் இருக்க ஜான் பாண்டியன், தென் மாவட்டங்களில் பலமாக இருந்த ஜான் பாண்டியன், நான் சென்னையில் கூட பலமாக இருக்கேன்னு மொத்த டீமும் பரிதி இளவதிலாம் அடிச்சு ஓட விட்றாங்க. அதில் பரிதி இளவதி தப்பித்ததே ஒரு பெரிய விஷயம். அவர் நாஞ்சில் சம்பத் வீட்டு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கினார் பாருங்கள். எழும்பூர் கோட்டை பரிதி இளவழுதி 3-4 வாட்டி எம்எல்ஏ ஆனார். சொந்த தொகுதியிலேயே ஓடுற அளவுக்கு ஜான் பாண்டியனுடைய கத்தி வந்து பலன்னு ஒலியாக
ஒளியாக காமிச்சிருக்காங்க அந்த ஸ்டைலில் சொல்ல போனால். அப்போ என்னென்னா ஊரை விட்டு ஊர் வரப்போ விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூலிப்படியாக இல்லாமல் நம்ம ஆளுங்க வரணும். அந்த டைமில் ஒழுங்காக வந்து அவர் அந்த கோவத்தை அடக்கியிருந்தார்னா தமிழகம் முழுவதும் இன்றைக்கி அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் 10 வாட்டி தேர்தலில் சந்தித்தார். ஆனால் 2001 அவர் எம்எல்ஏ ஆகிருக்க வேண்டியது. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெறும் 86 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தோக்குறார். அப்போ பாருங்கள், அவர் சொந்த ஊராக இருக்கட்டும் மற்ற ஊராக இருக்கட்டும், அவர் என்ன தான் பழகினாலும் அவரை சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் போக விடக்கூடாதுன்ட்டு மக்கள் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அவர் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவராக பார்க்கல, ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக பார்க்கல. மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு 6 அடி உள்ள மனுஷன், அந்த ஆளுக்கு இவ்வளோ டீம் இருக்குது, வரப்பே இவ்வளோ கும்பல் வராங்க, நாளைக்கு எம்எல்ஏ போய் நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும், நாளைக்கு எம்பியானர்னா எப்படி கேட்க முடியுன்ற அச்சத்தை அவர் அறியாமையே மக்களுக்கு கொடுத்ததால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்தலையும் தோல்வி அடைஞ்சார். அதுவும் பாருங்கள், பிஜேபி அலைன்ஸில் இருக்கிறப்பையும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறப்பையும் அவர் வந்து எனக்கு இந்த ஏரியா வேணும்னு சொல்லிட்டா மத்திய அரசில் இருக்க அரசியல்வாதியாக இருக்கட்டும், மாநில அரசில் இருக்க அரசியல்வாதிகிட்டும் கொடுத்துட்றானுங்க. அந்த சீட்டை அவர் கேட்டார்னா ஒதுக்கிறாங்க. இந்த பாரத் பந்து ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என் மச்சான் தொகுதி அப்படின்னு அவர் சொல்லுவார் கேக் வெட்டோன்னு. அப்போது மச்சான் தொகுதி மச்சான் எப்படிப்பட்டவர் என்று காமிக்கிறப்போ அந்த கேக்கை வெட்டுறப்போ ஒரு பீஸ் எடுத்து தனியாக வைப்பாங்க. அந்த பீஸை எடுக்கிறப்ப அவர் பண்ண ஸ்டோரி எல்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி ஜான் பாண்டியன் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறார்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவரை நேரடியாக என்ன வேணாலும் செய்யக்கூடிய தலைவர். இப்போது எல்லா அரசியல்வாதி அண்ணன் திருமாவளவன் உள்பட வந்து பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த தலைவர்கள், ஆனால் களத்தில் இறங்க மாட்டாங்க, களத்தில் பசங்களோடு இறங்க மாட்டாங்க. 100 பசங்களாக இருக்கட்டும் 1000 பசங்க அவருக்கோசம் வந்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் களத்தில் நானே வந்து இறங்குவேன்ட்டு களத்தில் அந்த ஃபீல்டு ஒர்க்கராக வந்து இறங்குறப்போ மக்கள் மனதில் ஜான் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அரசியல் கட்சி பிரமுகரை ஒரு ரவுடிஸாக தான் பார்க்குறதால தான் தொடர்ந்து 10 வாட்டி அவர் தேர்தலில் சந்தித்தாலும் மக்களிடையே செல்வாக்கில் பயம் ஒண்டி தான் இருக்குது. அவரை பார்த்தாலே மக்கள் வந்து பயந்துட்டுருக்காங்கன்றதால ஓட்டு போட மாட்டுறாங்க. ரெண்டாவது, எந்த கட்சி கூட்டணி இருக்கட்டும், இப்போ டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ எந்த கட்சி கூட்டணி போனாலும் அவரை பார்த்து பயத்தில் தொகுதியில் இருக்கிற மக்கள், ஏன்னா இப்போ நம்ம பார்த்தே இவ்வளோன்றோம். இப்போ போலீஸ் இப்போ பாருங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுலாம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா இவர் கூட இருக்கிறதே ஒரு பெரிய உயிர். நாளைக்கு எதனா ஒன்று பண்ணுறப்போ கேஸ்காரனுங்களே சாவறானுங்க, கூட இருக்கவனுங்க நிறைய பேர் பிரச்சனை ஆகிறப்போ அந்த பயத்திலே சரி. அதே மச்சம் மக்களுக்கும் இருக்குது. ஜான் பாண்டியன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்கள் பார்க்குறதில்ல, அதனால தான் எல்லா தேர்தலையும் அவர் தோக்குறாரு. அது மட்டும் இல்லை, இத்தனை பேரை கட்டி ஆளக்கூடிய ஒரு நபராகிறார். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இருக்கிறதால தான் அது எந்த கட்சியாக இருக்கட்டும், நம்ம இப்போ டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே நேரடியாக ஜான் பாண்டியனை எதிர்த்து பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் பிரமுகராக இருக்காங்க. ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் அவருக்கு வலுவான ஆட்கள் இருந்தாலும் அந்த ஆட்கள் ஓட்டு ஆகிறதில்ல, கூலிப்படியாக தான் ஆகிறதால அவங்களே வந்து ஓட்டு போடுறாங்களா இல்லையா தெரியாமல் தான் இந்த ஜான் பாண்டியனுடைய அரசியல் வாழ்க்கைன்றது சரிவை சந்திக்குது. அவர் மக்கள் எதிரே வந்து எப்படின்னா தன்னை ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலராக காட்டினாலும் உண்மையான சமூக ஆர்வலராக கூலிப்படலாம் இல்லாமல் மக்களை நேரடி சந்தித்து ஒரு அன்பை செலுத்தக்கூடிய ஆட்களாக இருக்கணுன்ட்டு தான். ஏன்னா வந்து அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரத்திலே காமிச்சிருக்காரு, கேஸுங்கள்லாம் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம்ன்றது ஒன்று இருந்ததுன்னா அதை நேரடியாக காமிக்கிறதுடைய விளைவு ஒரு அரசியல் தலைவராக ஆக முடியாதுன்றதால அவருடைய வாழ்க்கையில் 10 வாட்டி தேர்தலில் சந்தித்தாலும் ஒரு வாட்டி கூட வின் பண்ண முடியாத நபராக வாழ்கிறாரு. இனி வரும் காலங்களில் இந்த ஜான் பாண்டியன் தமிழகத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு லீடர் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இவர் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை, தலைவராக இவரை பார்க்க முடியாது. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு சமூகத்தின் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச தலைவராக தான் பார்க்க முடியும். சமூக ஆர்வலர்னா நடுநிலையாக இவரை பார்க்க முடியல. ஏன்னா தன் சமூகத்துக்கு ஒண்டி தான் பண்ணுறாரு. தன் சமூகம் எங்கே பலமாக இருக்கோ அந்த இடத்துல தான் அவர் தேர்தலில் சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் சமூகத்திலே அவருக்கு ஓட்டு போட இன்றைக்கி ஆள் இல்லை.
என்பது தான் ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தொடர்ந்து பதிவு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒன்று தான். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நீதிபதிகள் கொடுக்குற தீர்ப்பு குற்றவாளிகளுக்கு எல்லாமே சாதகமாகுது என்பதால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலராக இருக்கட்டும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நேரடியாக வந்து கோவத்துங்களை அடிக்கிட்டு மக்கள் சேவையில் இருந்தால் கண்டிப்பாக மக்கள் வந்து உங்கள் மேலே பயம் இருக்காது, மரியாதை இருக்கும் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த நேயர்களுக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். வணக்கம்.